அனைவருக்கும் வணக்கம். ஐபிசி தமிழ் இன்று பிரான்சில் நடைபெறுகின்ற இந்த பிரம்மாண்டமான தமிழர் விளையாட்டு விழாவை உங்கள் விழிகளுக்கு எடுத்து வருகிறது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் 19வது ஆண்டாக நடாத்துகின்ற தமிழர் விளையாட்டு விழா இந்த மைதானத்தில் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. முதலில் இன்னியம் எனப்படுகின்ற அந்த நடனத்தோடு, அந்த ஊர்வலத்தோடு, அதனைத் தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய இசையான பறை இசை மீட்டப்படுகிறது. அடுத்து குதிரை நடனம், அதனைத் தொடர்ந்து பிரதம அதிதிகளாக கலந்து கொள்ளுகின்ற முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர், இந்த பகுதியின் நகரசபை தலைவர் என பலரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மக்களோடு இந்த ஊர்வலத்தோடு இந்த நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது.
ஐபிசி தமிழ் உறவுகளே, இப்பொழுது பெருமையாக இருக்கிறது. நாங்கள் நின்று கொண்டிருப்பது பிரான்ஸ் நாடு. பிரான்சிலே லூபூஷி எனப்படுகின்ற இடத்திலே வருடம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடத்துகின்ற தமிழர் விளையாட்டு விழா மிக பிரமாண்டமாக இப்பொழுது ஆரம்பமாகின்றது. இப்பொழுது அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சமூகம் சார் செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பிரமுகர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது பாரம்பரிய இசைகளில் அல்லது கலைகளில் ஒன்றான இனியம் எனப்படுகின்ற அணியினர் தங்களது இசைக்கருவிகளை, தங்களது கலையம்சங்களை, வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தியபடி வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு உரித்தான தனித்துவமான கலையம்சங்களை எப்பொழுதுமே பிரான்ஸ் வெளிப்படுத்துவதற்கு தயங்கியதில்லை. அதன் அடிப்படையிலே தான் இனியமணி அதன் ஓடு இணைந்தபடி எங்களது ராஜமேளங்கள் இசைக்கப்பட்டு, துணை மேளங்கள் இசைக்கப்பட்டு இப்பொழுது அவர்களை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அழகான காட்சிகள் இப்பொழுது உங்களுக்காய். ஆசிரியர்கள் வேலைக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இணைந்தபடி. அதோடு இங்கே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ராஜமேளங்கள் இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கான பாரம்பரிய இசைக்கருவிகளும் அங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு சிறப்பான ஒரு விடயம். அதுவும் புலம்பெயர் தேசத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்வு ஒழுங்கமைப்பது என்பது மிகச் சிரமமான ஒரு காரியம். இருந்தாலும் இத்தனை மாணவர்களை ஒன்றிணைத்தபடி இது நடைபெறுவது மிகச் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. ஐபிசி தமிழ் இப்பொழுது மிக பிரமாண்டமாக இந்த நேரத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறது. வருகை தந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், அத்தோடு ராஜமீழம் எனப்படுகின்ற எங்களது தமிழ் இசைக்கருவிகள், பொய்க்கால் குதிரை ஆட்டம் எனப்படுகின்ற தமிழர்களது பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்று எனப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐபிசி தமிழினது சிறப்பு ஒளிப்பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இங்கே இருக்கின்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே அதற்குரிய தனித்துவம் பேணப்பட்டுக் கொண்டிருக்கும் என நம்புகின்றேன். உலக தமிழர் பண்பாட்டுக் கழகம் மற்றும் பிரான்ஸ் தமிழர் புனர்வாழ்வு கழகம் இணைந்து நடத்துகின்ற 19வது தமிழர் விளையாட்டு விழாவோடு இணைந்திருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற அனைத்து உறவுகளையும் இனிய பொழுதிலே வரவேற்றுக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. Mesdames et messieurs, bonjour. Nous avons l'immense plaisir de vous accueillir dans cette grande rencontre sportive tamoul qui a eu lieu aujourd'hui pour la 19e année. Cette grande rencontre organisée par l'Association culturelle tamoul de France en partenariat avec l'Organisation pour la réhabilitation des Tamouls TRO. மூன்றாம் பிராந்தியத்தின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் இன்றைய காலகட்டத்தில் இந்த பிரெஞ்சு சமூகத்துக்கு எடுத்துக் கூறுவதில் முதன்மையானவர்கள் விளங்குகின்றார். அவரை வரவேற்றுக் கொள்வோம். பிரெஞ்சு தேசிய கொடியுடன். Nous allons maintenant hisser les drapeaux. Nous allons commencer avec le drapeau français, ce pays qui nous a accueillis à bras ouverts et que nous respectons. Avec tout le respect, nous allons demander à très chère Madame Marie-Georges Buffet, députée de la Seine-Saint-Denis et conseillère municipale du Blanc-Ménil, que nous invitons à venir hisser le drapeau français. இவர்கள் கார்லா கோனேஸின் துணை முதல்வராக இப்பொழுது பதவி வகித்துக் கொண்டிருப்பவர். அதைவிட மாவட்ட கவுன்சிலராகவும் 95 டிபார்ட்மெண்ட் மாவட்ட கவுன்சிலராகவும் அவர் பதவியேற்றிருப்பவர். ஈழத்தமிழ் மக்களின் முதல் பெண்மணியாக ஒரு துணை முதல்வராக இருப்பது. D'accueillir Madame Sergia Mahendren, conseillère départementale du Val d'Oise, ainsi que adjointe au maire du Garges-les-Gonesse. தமிழர்களோடு நீண்ட காலமாக தன்னை அர்ப்பணித்தவர்.
எங்களுடைய சகல விதமான முன்னெடுப்புகளுக்கும் அவருடைய பங்களிப்பு பெருமளவில் இருக்கின்றது. அதைவிட 93 பிராந்தியத்தின் அரசவைத் தலைவராக தற்பொழுது தன்னை பரிமாணித்துக் கொண்டவர் திரு ஸ்டீஃபன் த்ரூசல் அவர்கள் இங்கே வரை தந்திருக்கின்றார். Nous avons le plaisir d'accueillir Monsieur Stéphane Troussel, président du conseil départemental de la Seine-Saint-Denis, notre cher ami Stéphane. L'élimination de la flamme traditionnelle allumée par Monsieur N. Balachandran, qui est le président de l'Assemblée du gouvernement transnational de l'Ilam Tamil. கௌரவிக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது தமிழீழ விடுதலை போரில் தங்கள் இன்னுயிர்களை இந்த மாவீரர்களுக்கும் போரினாலும் இயற்கை அழுத்தங்களினாலும் சாவடைந்த பொதுமக்களுக்கும் அர்ப்பணக்கம் செலுத்திக் கொண்டு பிற நிகழ்வுகள் இடம்பெறும். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் வைபவம் இடம்பெறுகின்றது. இங்கே வரைய தந்திருக்கின்ற பிரமுகர்கள் அவர்களின் சபாநாயகர் தமிழ் புனவாள் கழகத்தின் கௌரவ உறுப்பினர் திரு பாலச்சந்திரன் நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்கள் மங்கள விளக்கேற்றி வைப்பதற்கு அழைத்துக் கொண்டேன். Et maintenant, pour l'illumination de la flamme traditionnelle, nous invitons Madame Sergia Mahendran, conseillère départementale du Val d'Oise et première jeune femme de l'Elam Tamoul à être adjointe au maire du Garges-les-Gonesse, ainsi que Mademoiselle Stéphanie Surendran, conseillère municipale du Blanc-Ménil, suivi de Monsieur N. Balachandran, le porte-parole du gouvernement national de l'Elam Tamoul. நாடு கடந்த அரசின் உறுப்பினராக லண்டன் மாநகரில் இருந்து இங்கே வரை வந்திருக்கின்ற மணிவண்ணன் அவருடன் யோகலிங்கம் அவர்களும் இணைந்து மங்கள விளக்கேற்றுகின்றார்கள். Présent à nos côtés, notre grande maison du Parti Tamil. வருகை தந்த பிரமுகர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அனைத்து உறவுகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் இனியும் நடன அணிவகுப்பு இந்த மைதானத்தினை அலங்கரித்திருக்கின்றது. அதற்கு பலருடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு முதற்கண் தமிழ் புனவாள் கழகம் சிவராசா கேமதர்சினி ஜெயசீலன் சிந்தியா
அருள்மூர்த்தவன் அர்ச்சனா, தர்மகுலசிங்கம் சிர்மினா, கிருபாகரன் திரிசியா, விக்னேஸ்வரன் லலிதா தாங்கி. நாட்டிய கலைஞர்களாக திருமதி ரவிகாந்த் திசேந்தினி, செல்வன் ஜசிதரன் விதுஷன், செல்வன் முருகதாஸ் செமி சுதான். இவர்களில் இருவரை நான் முக்கியமாக குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இங்கே இன்னர்கள் இருக்கின்றார் ஆசிரியை அனுஷா மணிவண்ணன் அவர்கள். அவரோடு இன்றைய நாட்டியதாரிகளை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இன்றைய தினம் இந்த ஈனியம் நடனம் இந்த மைதானத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இவர்கள் இருவருடைய அயராத முயற்சியினால் மீண்டும் நினைக்கின்ற வரக்கூடிய 6 வருடங்களுக்கு பின்பு இந்த ஈனியம் இந்த மைதானத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பேச்சாளராக நம்முடைய மதிப்புக்குரிய அலன் ஆனந்தவர்களை அழைத்துக் கொள்கிறேன். இந்த விழாவானது 19வது ஆண்டில் காலெடு எடுத்து வைத்திருக்கின்றோம். பலவித இடையூறுகள் இன்னல்கள் இருந்தாலும் மனது ஒருமைப்படுத்தி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதில் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது கிடையாது. ஒற்றுமை. நான் ஆண்டுதோறும் அதைத்தான் சொல்றேன். இங்கே நாம் அனைவரும் ஒற்றுமையா இருந்தா நம்ம அடிக்க ஆளே இல்லை. நிச்சயமா அடுத்த முறைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போவாங்க, அமைச்சராகவும் ஆகக்கூடும். அதற்கு நாம ஒற்றுமை, நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். வரும் விழாக்கள் இளைஞர்கள் அவர்களாக முன்வந்து முன்னெடுத்து 20வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வுகளுக்கு இந்த இனியம் வழங்கியவர்கள் ஆண்டுதோறும் அவர்களுடைய பணியை இங்கு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, விழா சிறக்க உங்களுடைய ஒத்துழைப்பு மேலும் மேலும் வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஒற்றுமை. தாய் நாட்டை விட்டு இங்கே வந்து வாழும் தமிழர்கள் இப்படியான விளையாட்டுகளின் மூலம் ஒன்று கூடுவது மகிழ்ச்சியான இருக்கிறது. நம் பிள்ளைகளின் அறிவை வளர படிப்பு மட்டும் போதாது, கொஞ்சம் விளையாட்டும் வேண்டும். விளையாட்டு உடல் வலிமை மற்றும் மன வலிமை தரும். பிள்ளைகளுக்கு சில வார்த்தைகள்: நீங்கள் எதை செய்தாலும் முழு மனதோடு செய்யுங்கள். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாதீர்கள். பங்கு பெறும் அனைவருமே வெற்றி பெற்றவர்கள்தான். வாழ்க்கையும் விளையாட்டு போலதான். வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இரண்டாயும் சமமாக ஏற்றுக்கொள்ள இந்த போட்டிகள் பயன்படும். இந்த பண்பு உங்கள் எதிர்காலத்தில் உதவி செய்யும். இந்த விளையாட்டு போட்டிக்கு மாணவர்களை தயார்படுத்திய ஆசிரியருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த விழாவை ஏற்படுத்தி செய்த தமிழ் புலர் வாழ்வு அமைப்புக்கு என் வாழ்த்துக்கள். பிரான்சில் வாழும் தமிழர்களின் உதவியுடன் நீங்கள் இலங்கையில் செய்யும் உதவிகள் மிக பெரியது. நீங்கள் தொடர்ந்து இப்படியான உதவிகளை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். போட்டிகளில் பங்கு பெறும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். உற்சாகமாக விளையாடுவீங்கள். என் தமிழை பிழைவிட்ட மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். தமிழர் புனர்வாழ்வு கழகம் 19வது வருடம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. இது தொடர்ந்தும் இந்த தமிழர் விளையாட்டு விழா நடைபெற வேண்டும். அதற்காக தமிழர் புனர்வாழ்வு கழகம் தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு தொடர்ந்தும் சேவை செய்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்ந்தும்
சேவை செய்ததற்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் நாங்களும் இங்கு வாழுகின்ற பிரான்சிலே வாழுகின்ற தமிழர்கள் அனைவரும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தோடு கைகோர்த்து நிற்போம் என்று நான் சார்ந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சார்பில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். 19வது விளையாட்டு விழாவில் பெரும்பாலான ஆண்டுகளில் நானும் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மழையோடு நாங்கள் இன்று எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றும் முழு நாளும் மழை பெய்யக்கூடாதுன்னு நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். அத்தோடு இளம் சமுதாயத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் தெரிவிக்கிறேன். அனைத்து தமிழ் மக்களும் உங்களுடைய பிள்ளைகளை முன் வர வேண்டும் என்று நீங்கள் அதுக்கு ஊக்குவிக்க வேண்டும். இப்படி விளையாட்டுகள் அதோடு தமிழ் சமுதாயத்துக்கு மிகவும் முக்கியமான சோஷியல் சர்வீஸ், அதாவது சமூகத்துக்கு வேலை. அத்தோடு நாங்கள் தமிழர்கள் இன்று நிறைய தமிழர்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு ரெண்டு இளம் சமுதாயத்தில் சேர்ந்த 2 பேர் காணாது. எல்லாரும் முன் வாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து செய்தியுடன் இந்த விளையாட்டு விழா தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் விளையாட்டு விழா சிறப்பாக நடந்து நடைபெறுவதற்கு இந்த காலநிலை சரிவர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, அதே நேரம் தமிழர் இந்த விளையாட்டு விழா தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய சேவைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். உண்மையில் எங்களை மக்கள் எல்லோரையும் வந்து இந்த காலம் 19 வருஷமும் அங்கே வாழுவதற்கான ஒரு இதை செய்து கொடுத்தது இந்த தமிழருடைய புனர்வாழ்வு கழகம் தான். அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து செய்கின்றது. அதன் சேவை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். 19வது ஆண்டாக நடாத்துகின்ற தமிழர் விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று, இன்றைய நிகழ்விலே மழை ஒரு பக்கமாக எனக்கு இடைஞ்சல் ஏற்பட்டாலும் சில நிர்வாக ஒழுங்குகள் சில மன வருத்தங்களை தந்தாலும் அதற்கு நாங்கள் உங்களிடம் மன்னிப்பை வேண்டி இந்த விளையாட்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புகளையும் வேண்டி நிற்கின்றோம். இந்த விழா மிகவும் சிறப்பாக இன்னும் பல 100 ஆண்டு எம் தமிழ் உறவுகள் ஒன்றாக சேர்ந்து இந்த பிரான்ஸ் நாட்டிலே அனைத்து உறவுகளும் சங்கமித்து எங்கள் நிலையை பலப்படுத்தி தாயக உறவுகளுக்கும் வலு சேர்த்து எங்களுடைய இனத்தினுடைய நல்வாழ்வு சிறக்க ஒன்றுபட்டு உழைப்போம் என்று உங்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் உறுதியை கூறி நாங்கள் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம். இங்கே வருகை தந்த அனைவரும் இந்த விழாக்களிலே பங்கு பெற்றி போட்டிகளிலே பங்கு பெற்றி சிறப்பிக்க வேண்டி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நீ வணக்கம் ஐபிசி தமிழ் உறவுகளே. இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் லூபூஷே எனப்படுகின்ற இடம். இது பிரான்சில் அமைந்திருக்கிறது. வருடா வருடம் அதாவது தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடத்துகின்ற தமிழர் விளையாட்டு விழா 19வது ஆண்டாக இன்று நடைபெறுகிறது. இன்று காலை இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த பொழுது இன்னியம் எனப்படுகின்ற எங்களது பாரம்பரிய ஒரு இசை வடிவம் அல்லது கலை வடிவம் எங்களது மூத்தோர்களை பெரியவர்களை கனம் பண்ணுவதற்காக அவர்களை மரியாதை நிமித்தம் அழைத்து வந்தார்கள். அதன் பயிற்றுவிப்பாளர் ஆசிரியை அனுஷா மணிவண்ணன் அவர்கள் இப்பொழுது என்னருக்கு நிற்கின்றார். அவரோடு சில விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ளலாம். வணக்கம் ஆசிரியர் அனுஷா மணிவண்ணன் அவர்களே. வணக்கம். இனிய மணி, எங்களுக்கு சிறியதொரு அறிமுகம் தாருங்கள். முதலில் இனிய அணி என்பது எங்களுடைய பாரம்பரிய ஒரு வரவேற்பு நடனம், அதாவது கூத்து. எங்களுடைய பரதநாட்டியத்துக்கு முதல் கூத்துல இருந்து எடுக்கப்பட்ட அடவுகளை தொகுத்து அதில் எப்படி நாங்கள் அதை வரவேற்று கொண்டு போக பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு அமைப்பு முறையில் இந்த நடனம் அமைக்கப்பட்டிருக்குது. இன்னியம் என்கின்ற அதில் பாவிக்கப்படுகின்ற வாத்தியங்கள் எல்லாமே எங்களுடைய பண்டைய பாரம்பரிய தமிழர்களுடைய பாரம்பரிய வாத்தியங்கள் தான். இதை எங்களை அறிமுகம் செய்தவர் பேராசிரியர் பாலசுகுமார் அவர்கள். இப்பொழுது நாங்கள் இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இதை பெருசாக நான் நிறைவாக என்று சொல்ல செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் நிறைவாக்க வேண்டும். எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் நன்றாக செய்யலாம். பொதுவாக இந்த வரவேற்பு நடனத்தில் 1-2 மாணவிகள் மேடைகளிலே நடனமாடி செல்வார்கள். வரவேற்பு நடனம் என்று சொல்லி சொன்னார். இதிலே மொத்தமாக எத்தனை கலைஞர்கள் நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள்? எத்தனை கலைஞர்கள் பயன்படுத்தலாம்? அவர்களுக்கு எல்லைகள் இருக்கிறதா? அப்படி இதில் எல்லைகள் இருப்பதாக இல்லை. எத்தனை கலைஞர்களையும் நாங்கள் பயன்படுத்தலாம். என பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் தானே. நிறைய பேர் நின்று அதை வரவேற்று கொண்டு போய்களை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்றது மேடையில் செய்கிறத பற்றி எனக்கு அதை வடிவாக தெரியல. சில நேரத்தில் அதை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். முழுமையாக வரவேற்பதற்கு தான் பயன்படுத்துறது. இப்பொழுது நீங்கள் எத்தனை மாணவர்களை பயன்படுத்தியிருக்கிறீர்கள், பயிற்றுவித்திருக்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட இன்னியம் எனப்படுகின்ற இந்த நடனத்துக்காக? இன்று நான் கிட்டத்தட்ட ஒரு 30 மாணவர்கள் கிட்ட பயன்படுத்தி இருக்கிறேன். மற்றது பெரிய ஆக்களை நாங்கள் அதில் உபயோகித்திருக்கிறோம், பயன்படுத்தி இருக்கின்றோம். மன்னிக்க வேணும், உபயோகித்திருக்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு மூத்த கலைஞர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கின்றார்கள். எல்லாருடைய பெயர்களையும் எனக்கு சொல்ல வடிவாக தெரியல. அதுக்காக நான் பராணி மற்ற இந்திரன் அண்ணன் மற்ற மன்னிக்க வேணும், மற்ற தெரியல குரல். பொதுவாக ஐபிசி தமிழ் உறவுகளை ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். பிரான்சிலே நான் வாழ்ந்த காலப்பகுதியிலே ஆசிரியர் அவர்களது மாணவர்கள் நடனத்தை பார்த்திருக்கின்றேன். இன்றைய நாளை பொறுத்தவரையிலே அதிகமாக ஆசிரியர் அவரது தனது மாணவர்கள் இப்பொழுது ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் இங்கே இந்த இன்னியம் அணியிலே பங்கு பெற்றியது என்பது மிகச்சிறப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இன்னியம் எனப்படுகின்ற எங்களது இந்த வரவேற்பு நடனத்தை ஆக்கிய ஆசிரியரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். திருமதி அனுஷா மணிவண்ணன் அவர்கள். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தனது மாணாக்கர்களை சிறுவயதிலிருந்து உருவாக்கி அவர்களை ஆசிரியையாக்கி பார்த்த பெருமை இவருக்கு இருக்கிறது. அவர்களும் இன்றைய நாள் இந்த நிகழ்விலே பல்வேறுபட்ட வாத்தியங்களை இசைத்தவர்களாக வரை தந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது பற்றி கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம். என்னுடைய மாணவிகள் 4 பேர் ஆசிரியர்களாக இருந்து இன்றைய தமிழ்ச்சோலையிலே கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு மாணவி மிருதங்கம் நன்றாக வாசிப்பான், மிருதங்கம் படித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவாவை நான் இன்றைக்கு பறை வாத்தியம் வாசிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறேன். அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. மற்ற பிள்ளைகளையும் நான் இப்படியான பிள்ளைகளை கட்டாயம் அவைகளையும் அதில் பங்கேற்க வைப்பேன். அவை செய்ய வேண்டும், எனக்கு அவர்கள் ஒத்துழைப்பார்கள். அப்படி என்று செய்யும் பொழுது எங்களுடைய அணி இன்னும் நன்றாக இருக்கும் பார்வைக்கு என்பது என்னுடைய அபிப்பிராயம். இறுதியாக ஒரு கேள்வி கேட்க வேண்டும் உங்களிடம். அதாவது இந்த இன்னியம் அணி ஏன் முக்கியம், குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில்? அவ்வளவுதான். ஏன் முக்கியம்னு சொல்லப்போனால், நாங்கள் எங்களுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் வாழுகின்ற நாட்டில் எங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடத்தை தந்தவர்களைத்தான் நாங்கள் வரவேற்பது முறையாக இருக்கின்றது. அவர்களுக்கு எங்களுடைய கலை கலாச்சாரத்தை நாங்கள் காட்டுவதற்காக செய்கின்றோம் என்று தான் நான் நினைக்கின்றேன். மற்றது எங்களுடைய மக்களுக்கும் இன்னியம்ன்றது இது புதுசு தான். எங்களுக்கு இது புதுசாக தான் மாஸ்டர் சொல்லி தந்திருக்கிறார். எங்களுக்கு பரதநாட்டியத்தை பற்றி தான் தெரியும், பூர்ணமாக தெரியுமென்றலாம் தெரியும், கொஞ்சம் தெரியும். கூத்துக்கலையில் எடுக்கப்பட்ட இதை மாஸ்டர் பாலசுகுமார் ஆசிரியர் தான் சொல்லி தந்திருக்கிறார். இன்றும் அவர் தான் எனக்கு வழி நடத்தி சொல்லி தந்திருக்கிறார்.
மிகச்சிறப்பாக இருந்தது. கிழக்கு மாகாணத்தின் விரிவுரையாளராகவும் பேராசிரியர் பாலசுகுமார் அவர்களது அடையாளத்தின் பேரில், அதாவது அவரால் மிக ஆழமாக புதைந்திருந்த தமிழர்களது முன்னோடி கலைகளின் கூத்துக்களின் அடையாளங்களிலிருந்து எடுக்கப்பட்டு உருவாக்கம் ஆக்கப்பட்டிருந்த இந்த இனியம் மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. ஆனால் இடையிலே சில தொய்வுகள் வந்திருந்தன. அதன் பின்னராக இப்பொழுது மீண்டும் புத்துயிர் பெற்று அது மீண்டெழுந்திருக்கிறது, புதிய மிடுக்கோடு என்று சொல்லிக் கொள்ளலாம். அது சார்ந்து பேசலாம். நாங்கள் இன்னியத்தை தொடங்கியது 2008ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் தைப்பொங்கலுக்கு தான் இதை முதலாக செய்யப்பட்டது. அதன் பின்பு பல நிகழ்வுகளில் நாங்கள் செய்திருக்கிறோம். இது சில இடங்களில் செய்ததால் சில குழப்பங்கள், பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. குழப்பங்கள் என்று சொல்லும்போது ரோட்டில் ஆட விடைக்கல, அவைகளுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படியான ஒரு சிக்கல் வரைக்கல கொஞ்சம் தொய்வு வந்துட்டுது. பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அதை விரும்பவில்லை. தங்களுடைய பிள்ளைகள் கால் நோனோ கனநீரம் ஆடிக்கொண்டிருக்கணும் அப்படி ஒரு சிக்கல்களால் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதனால் கொஞ்சம் தொய்வுகள் வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் திரும்பவும் அதை கொண்டு வரணுமெண்டு இருக்கணும். அப்படி எண்ணும் பொழுது நாங்கள் திருப்பவும் உஷாராக கொஞ்சம் செய்யலாமென்று இருக்கின்றோம். மற்ற இன்றைக்கு செய்யப்பட்ட இன்னிய நிகழ்வில் பரதநாட்டியத்துக்குரிய சில அடவுகளை நான் அதுக்குள்ளே சேர்த்திருக்கிறேன். அது மாஸ்டரோட அனுமதியோடு நான் அதை செய்தேன். நாங்கள் அதை சும்மா செய்யக்கூடாது. அப்போ மாஸ்டர் சொன்னவர் எனக்கு என்னென்னு சொன்னால், நீங்கள் பரதநாட்டியத்தின் ஃபுல்லாக தூய்மையான பரதநாட்டியத்தை சேர்க்காமல் சில அப்படி கூத்துகள் மாதிரி வர ஒரு இதில் நீங்கள் செய்யலாமென்று சொன்னபடியே நான் அப்படி செய்தேன். நீங்கள் இப்போ இதில் பார்த்துருப்பீங்க, இந்த கிராமிய நடன போட்டி நடந்தது. அதில் நான் பறையாட்டம் செய்திருந்தேன். அந்த பறையாட்டத்தில் நிறைய ஒரு அடவுகளை நான் அதை படித்து தான் நான் அது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த பறைக்குரிய பறை வாத்தியம் எப்படி வாசிக்கப்பட்டது என்பதும் நான் தேடித்தான் கற்றுத்தான் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். அந்த பரவாத்தியத்தில் பாவிக்கப்பட்ட அடவு சொற்கட்டுகளையும் நான் இந்த வாத்தியத்தில் போட்டு பயன்படுத்தி செய்திருக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தக்கன பிழைக்கும் என்பது எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும். அந்த தக்கன பிழைத்தலுக்கு மிக முக்கியம். அதை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புதிய விடயங்களை இந்த காலத்துக்கு ஏற்றவையில் அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஆசிரியர் சொன்னது போன்று இந்த அமைப்புகள் எல்லாம் நிச்சயமாக இது தக்கன பிழைக்கும் என்பதற்கு பெரும் சான்றாக இருக்கிறது. மிக்க நன்றி இந்த நேரத்தில் எங்களோடு பேசியது. நன்றி, வணக்கம் உறவுகளே. மீண்டும் மற்றொரு நபரோடோ அல்லது மற்றொரு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் அல்ல, சில வேளை பவித்தராக இருக்கலாம். வாருங்கள். வணக்கம் நேர்களே. பிரான்ஸ் நாட்டில் 19வது தமிழர் விளையாட்டு விழாவில் நாங்கள் ஐபிசி கலை குடும்பம் இங்கே இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையில் பார்த்தீர்கள் என்றால் மாபெரும் அரங்கம், பல மேடைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இங்கே எங்களுடைய சகோதரர்கள் வாலிபால் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு சகோதரனை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேரை சொல்லுங்க. கரண். கரண், 19வது ஆண்டு தமிழர் விளையாட்டு விழா. நீங்கள் இதுதான் முதல் தடவை அல்ல பல தடவைகள் வந்திருக்கின்றீர்கள்? இது என்னுடைய 15வது ஆண்டு, 15வது வருடத்துக்குள்ள வந்துட்டு இருக்கேன். பொதுவாக எப்படி நடக்கும்? இன்று நாங்கள் மக்களை அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். காலநிலை கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை, மழை அவ்வப்பொழுது வந்து போகின்றது. இருந்தாலும் மக்கள் வருகை பொதுவாக எப்படி அமைந்திருக்கு? வளம மாதிரி கொஞ்சம் விடிய காலமாக சனம் குறைவாக இருக்கும். மதியம் 2-3 மணிக்கு பிறகு நல்ல சனங்கள் வரும். இதே மாதிரி தான் கிளைமேட் கூடுதலாக வாரது மழை. ஆனால் சனம் வரும் மக்கள். சரி, இவர் கூட ஒரு வாலிபால் பிளேயர் அப்படித்தானே? சரி, இவருடைய ஆட்டத்தை நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கின்றோம். எத்தனை மணிக்கு உங்களுடைய விளையாட்டு ஆரம்பமாக இருக்கு? இன்னும் ஒரு 30 நிமிடங்களில் தொடங்க இருக்கின்றது. யாருக்கு, உங்களுக்கும் யாருக்கும் போட்டி? நம்மள இது ஒரு டூர்னமெண்ட் மாதிரி தானே. கன போட்டிகள் விளையாடி போடுது. கடைசியெல்லாம் இறுதி விளையாட்டு எல்லாம் விளையாட முடியும். உங்களுடைய அணி வெற்றி பெற நாங்கள் ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதே போன்று பல விளையாட்டுகள், பல எங்களுடைய உறவுகளை நாங்கள் தொடர்ந்தும் சந்திக்க காத்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருப்போம் ஐபிசி தமிழோடு.